கவிதை வாசித்த முனைவர், தமிழ் பேராசிரியர், திருக்குறள் ஆர்வலர் கோ மங்கையம் மேடம் அவர்களுக்கு நன்றி. என்னென்னா, நான் குடும்பம் அப்படின்னு இந்த கவிதை எழுதி அனுப்ப சொன்னது காரணமே ஒவ்வொருத்தருடைய உணர்வு உள் உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான இந்த ஒரு இடமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் போட்டிருந்தோம். எல்லாருமே அம்மா அப்பா அந்த இடத்துலையே எல்லாம் வந்துடுது. இப்போ மனைவி மகள் இது எல்லாமே கொடுத்துருவோம். அம்மா அப்பா தாத்தா பாட்டி மகன் மகள் அப்படின்ற மாதிரி 16 தலைப்பு நான் கொடுத்துருந்தேன். அந்த 16 தலைப்புமே பூர்த்தி ஆகலை. எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவை தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக பாசத்தையும் அந்த குழந்தைகள் எப்படி வருவாங்கன்ற அந்த நேசத்தையும் தெரிஞ்சவங்க அம்மா அப்பா தான். அதனால் பார்த்திங்கன்னா முதல்ல அந்த 2 டைட்டில் இப்போ நம்ம கணவன் மனைவின்னு மட்டும் நம்ம மேடம் சொன்னதை பற்றி நான் இப்போ அடுத்து ஒரு பேச்சரம் கூட வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கணவன் ஒரு தலைப்பிலும் மனைவின்ற ஒரு தலைப்பிலும் கொடுத்தீங்கன்னா காரசாரமாக எல்லாருமே எல்லா மனசில் இருக்கிறத எடுத்து கொட்டுறதுக்கான ஒரு அரங்கமாக அமையும். கண்டிப்பாக அதை நான் பண்ணுவோம். ஏன்னா அவங்க கேட்டதில் நியாயம் இருக்குது. அந்த மனைவின்ற ஒரு தலைப்பில் இங்கே ஒருத்தர் பேசியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் யாருமே பேசாத ஒரு தலைப்பை அது அவங்களே ஒரு மனைவியாக, ஏன்னா ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துலேயே அவங்க சொல்லிட்டாங்க. நான் இங்கே வந்திருக்கேன்னா கூட அவருக்கு மதியம் அவருக்கு சமைச்சு நான் வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் அவங்க மனைவின்ற ஒரு இதை அவங்க இந்த இடத்துல அவங்க பேச முடிஞ்சது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணவன் கண்டித்தாவே அது சிரமமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மனைவியும் கணவனும் அப்படின்றது சாதாரண ஒரு வாழ்க்கை கிடையாது. அவங்க 2 பேரும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே குடும்பம்ன்ற பேச்சரங்கில் 3 பேர் பேசினாங்க. அதில் குடும்பன்றது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படின்றத உணரணுன்றதுக்காக தான் இது அத்தனையும் சேர்ந்து ஒரு புத்தகமாக நம்ம போடணும், கவிதை புத்தகமாக போடணும்னு நம்ம பிளான் பண்ணோம். பட் இருந்தாலும் அவங்க கேட்ட இதுக்கு உண்மையிலே எனக்குமே வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் இன்னும் கவிதை எதுவும் எழுதலை. நம்ம இந்த புத்தகத்திலே ஒரு கவிதைன்னு எழுதுகிறப்போ அவங்க சொன்ன ஒரு டைட்டில் நான் எழுதி அந்த புத்தகத்தை வடிவமைக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கவிஞர், பேராசிரியர், திருக்குறள் விஜயலட்சுமி மகாலிங்கம் அவர்களை கவிதை குமாரபாளையத்திலிருந்து வருகை புரிந்துள்ள விஜயலட்சுமி மகாலிங்கம் அவர்களை குடும்பம் எனும் கவிதை வாசிக்க வருக என வரவேற்கிறேன். இவர்களை அடுத்து இன்னும் 2 மட்டும்தான் இருக்குது. நேரம் நிறைய ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அத்தனை பேருக்கும் வாய்ப்பு தரணுன்றது நினச்சதுனால தான் இவ்வளோ நேரமாக நம்ம கொண்டு போனோம். அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம முழு நாள் நிகழ்வாக தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு 2 மணி to 3 மணிக்குள்ளே முடிக்கலாம்னு நினச்சிருந்தோம். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நாங்கள் பேச்சரங்கன்னு வச்சா 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருந்தோம், மதிப்பெண்ணும் கொடுத்துருந்தோம். அப்போ என்னென்னா அந்த டைமுக்குள்ளே டாண்டானு முடிக்கணும். பட் இன்றைக்கி அப்படி இல்லை. அவங்களுடைய இது உணர்வு சம்மந்தப்பட்டதுனால அது முழுமையாக பேசணுன்றதுக்காக இந்த இதை கொடுத்துருந்தோம். இன்னும் ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. மேடம் அவர்களை வருக நான் வரவேற்கிறேன். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி இந்த அரிய நிகழ்வை மிக அழகாக நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா என்றும் அந்த புன்னகை மாறாமல் இளமை குன்றாமல் அப்படியே ஓடி ஓடி வேலை செய்து கொண்டு மற்றொரு தமிழ் சான்றோர்களை எல்லாம் வரவேற்று தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு நிகழ்வு. ஒன்றிலிருந்து ஒன்று இப்படியே ஒன்றொன்றாக தொடங்கி அவர் நடத்தி கொண்டிருக்கின்ற விதம் மிகவும் அழகாக இருக்கிறது. அவர் எடுத்துச் சொல்லுகின்ற விதமும் சிறப்பாக இருக்கிறது. இன்று நமது பங்கையம் அம்மையார் அவர்கள் சொன்னது போல எல்லோரும் கவிதை எழுதினார்கள். 16 தலைப்புகள் ஐயா அவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் அதில் எழுதப்படாத தலைப்புகளும் நிறைய உள்ளது. அதில் அம்மா என்ற தலைப்பிலே மிக அழகாக நிறைய பேர் கவிதை வாசித்தார்கள். ஆனால் யாரும் மகன் என்ற தலைப்பில் கவிதை வாசிக்கவில்லை. அதனால் நான் மகன் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை உங்கள் முன்னால் வாசிக்க இருக்கின்றேன். ஏனென்று கேட்டால் ஒரு கவிதை சொல்லுவார்கள், ஏனியாக ஏற்றி வைப்பேன் மகனே நீ உயர, மாலை போட காத்திருப்பேன்
மகனே நீ ஜெயிக்க என்ற ஒரு அருமையான வரி. அந்த வரி நினைக்கின்ற பொழுதே உள்ளம் நெகிழும். அப்படி ஒரு தாயாக இருந்து இந்த கவிதையை உங்கள் முன்னால் வாசிக்க எண்ணுகிறேன். மகனென்னும் மந்திரமாய் வந்துதித்த இளந்தென்றல், மகனென்னும் மந்திரமாய் வந்துதித்த இளந்தென்றல், மயக்க வைக்கும் மழலை பேசிடும் மதுர பெட்டகம், மயக்க வைக்கும் மழலை பேசிடும் மதுர பெட்டகம், துள்ளு நடை அள்ளி வரும் புள்ளிமயில் சாயல், துள்ளு நடை அள்ளி வரும் புள்ளிமயிர் சாயல், தேனோடு பால் மணக்கும் செவ்விதழின் ஓரம், தேனோடு பால் மணக்கும் செவ்விதழின் ஓரம், சந்தனத்தை விஞ்சி நிற்கும் மேனி அவன் வண்ணம், சந்தனத்தை விஞ்சி நிற்கும் மேனி அவன் வண்ணம், தளர்நடையும் கனிமொழியும் இணைந்து அங்கே ஆடும், தளர்நடையும் கனிமொழியும் இணைந்து அங்கே ஆடும், அழகுறவே நாவசைப்பான் அங்கங்கள் அசைய, அழகுறவே நாவசைப்பான் அங்கங்கள் அசைய, பெற்ற அன்னை மகிழ்ந்திட்டேன் உன் மழலை கேட்டு, பெற்ற அன்னை மகிழ்ந்திட்டேன் உன் மழலை கேட்டு, கரும்பும் கற்கண்டும் சுவையென்பார் உலகோர், கரும்பும் கற்கண்டும் சுவையென்பார் உலகோர், கனிமொழியும் நடையசைவும் சுகமென்பேன் நான், கனிமொழியும் நடையசைவும் சுகமென்பேன் நான், குறும்புத்தனம் செய்வதிலே கோகுலத்தின் கண்ணனவன், குறும்புத்தனம் செய்வதிலே கோகுலத்தில் கண்ணனவன், அடிக்க வரும் போதினிலே அழுகையால் என்னை வெல்லும் மன்னன், அடிக்க வரும் போதினிலே அழுகையால் என்னை வெல்லும் மன்னன், நடிப்புக்கோர் பாடசாலை நாள்தோறும் நடத்திடுவான், நடிப்புக்கோர் பாடசாலை நாள்தோறும் நடத்திடுவான், நல்லவைகள் யாவையுமே நலமுடனே உணர்ந்திடுவான், நல்லவைகள் யாவையுமே நலமுடனே உணர்ந்திடுவான், சின்ன சின்ன கதைகள் சொல்லி கேட்பான், சின்ன சின்ன கதைகள் சொல்லி கேட்பான், சிங்கார மழலையிலே சித்திரமாய் மின்னிடுவான், சிங்கார மழலையிலே சித்திரமாய் மின்னிடுவான், முத்து முத்தாய் மொழி உதிர்க்கும் முல்லையவன், முத்து முத்தாய் மொழி உதிர்க்கும் முல்லையவன், மொத்தமுமாய் என் வாழ்வின் இன்ப எல்லையவன், மொத்தமுமாய் என் வாழ்வின் இன்ப எல்லையவன், அவன் பாதம் நோகுமென்று என் கைகள் தாங்கிடுமே, அவன் பாதம் நோகுமென்று என் கைகள் தாங்கிடுமே, என் நெஞ்சில் உதைத்தாலும் என் உள்ளம் குளிர்ந்திடுமே, என் நெஞ்சில் உதைத்தாலும் என் உள்ளம் குளிர்ந்திடுமே, ஓடி வந்து அரவணைத்து ஓர் ஆயிரம் மொழி சொல்வான், ஓடி வந்து அணைத்து ஓர் ஆயிரம் மொழி சொல்வான், ஓங்கி இவன் வளர்ந்திடவே உள்ளமது என்னுதமா, ஓங்கி இவன் வளர்ந்திடவே உள்ளமது என்னுதமா, என்ன தவம் நான் செய்தேன் இவனை இங்கே நான் பெறவே, என்ன தவம் நான் செய்தேன் இவனை இங்கே நான் பெறவே, சொன்ன மொழி அத்தனையும் என்ன என்ன இனிக்குதமா, சொன்ன மொழி அத்தனையும் என்ன என்ன இனிக்குதமா, கடமையே கண்ணாக கல்விதனை பயின்றான், கடமையே கண்ணாக கல்விதனை பயின்றான், உயிர் காக்கும் கடமையிலே ஒளியாக மின்னிடுவான், உயிர் காக்கும் கடமையிலே ஒளியாக மின்னுகிறான், ஒப்பற்ற மகன் தன்னை உலகிற்கு தந்துவிட்டேன், ஒப்பற்ற மகன் தன்னை உலகிற்கு தந்துவிட்டேன், ஓங்கி இவன் புகழ் பெறவே உள்ளத்தால் வாழ்த்துகிறேன், ஓங்கி இவன் புகழ் பெறவே உள்ளத்தால் வாழ்த்துகிறேன். நன்றி.